Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவா பரமேஸ்வரன் நாளுடைய கருத்துக்களையும் கேட்டிருப்பீங்க. இன்னொரு விஷயமும் அதில் திமுக தங்களுடைய எம்எல்ஏக்களை 10ஆம் தேதி வரைக்கும் இங்கேயே இருங்கன்னு சொல்கிறாங்க. அதிமுக தங்களுடைய எம்எல்ஏக்களை வேறு ஒரு மாநிலத்தில் கொண்டு போய் பக்கத்தில் இருக்க மாநிலத்தில் வச்சுருக்காங்க. தாவேகாவுக்கும் அதே இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இப்போ மக்கள் பணியாற்ற முடியாமல் அவரவர்கள் ஒரு இடத்த தங்க வைக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு இருக்குன்னா ஆளுநருடைய இந்த முடிவு என்பது சரியானதா அல்லது தாமதப்படுத்துகிறாரா? இல்லை, ஆளுநருடைய முடிவு தாமதப்படுத்துகிறாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 விஷயம் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறேன். ஒன்று ரூல், இன்னொன்று கன்வென்ஷன். சட்டம்னு ஒன்று இருக்குது, மரபு என்று ஒன்று இருக்கிறது. இப்போ அண்மை கால சில உதாரணங்களை நம்ம சொன்னோம்னா எளிதலாக புரிஞ்சுக்க முடியல. இப்போ கோவிந்தராஜன் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அதுக்கு முன்னாலே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. 2018 மிட் நைட் ஸ்வேரிங் இன் யார்? தேவேந்திர ஃபட்னவிஸ், அஜித் பவார் மகாராஷ்டிராவில். அப்போ டெல்லியில் சென்ட்ரலில் ரூலிங் பிஜேபி தான். அப்போ ராவோட ராவா கூப்பிட்டு பதவி பிரமாணம் செய்து வைத்துட்டு மிகப்பெரிய நாட்டு தழுவியாளர்கள் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி அஜித் பவாரால் தேவையான அளவுக்கு அந்த எம்எல்ஏக்களை கொண்டு வர முடியல. இதுலேருந்து என்சிபிலேருந்து கவர்மெண்ட் கவுந்துடுச்சு. அப்போ பிஜேபி ஆட்சி, பிஜேபி கவர்மெண்ட் ஸ்டேட்லையும் சென்ட்ரலையும். 2019 எடியூரப்பா, வாஜுபாய் வாலா குஜராத்தினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அவர் தான் அப்போ கவர்னர். இதே மாதிரி இருந்தது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் ஆட்சி வந்து. இது எல்லாத்தையும் விடுங்க, நிறைய பேர் மறந்துருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். 2014 பிஜேபி முதல் முறையாக சென்ட்ரல் ஆட்சிக்கு வருது. கிளியர் மெஜாரிட்டி. பிரசிடென்ட் கூப்பிடுறார், ஸ்வேரிங் நடக்குது மோடிக்கு. அடுத்த எலெக்ஷன் 2019 கிளியர் மெஜாரிட்டி. 2024 என்னாச்சு? பிஜேபிக்கு கிளியர் மெஜாரிட்டி இல்லை. அப்போ ஜனாதிபதி எப்போ பிரைம் மினிஸ்டர் மோடியை பதவி பிரமாணத்துக்கு அழைச்சாருன்னா ஜேடியு ஐக்கிய ஜனதா தளமும் தெலுங்கு தேச கட்சியும் ஆதரவுக்கான கடிதங்களை கொடுத்து 272+1 273 இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்று காண்பித்த பிறகுதான் பிரதமராகவே நரேந்திர மோடியை பதவி ஏற்றுக்கொள்வதற்கு குடியரசுத் தலைவர் அழைத்தார் என்பதுதான் இந்த நாட்டில் சரித்திரம். அதுதான் முக்கியம், அதை பார்க்கணும். இவங்க எல்லாருமே பேசக்கூடியது என்னன்னா, இந்த ஆளுநருடைய அதிகார வரம்பு என்ன, அவர் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பது சர்க்காரியா கமிஷன், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், மத்திய மாநில அரசனுடைய உறவுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது எவால்வ் ஆகி வருது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து தவறுகள் நடக்குது, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வருது. அதுலேருந்து அனைவருமே அரசியல்வாதிகள், ஆளுநர்கள், ஆட்சியாளர் எல்லாருமே பாடம் கற்றுக்கொள்கிறார்கள் அல்லது தெளிவு பெறுகிறார்கள். அதுக்கப்புறம் பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. சர்க்காரியா கமிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை கவனிக்கணும். The principle is that the governor should be satisfied that a person he appoints as CM is in a position to command majority. அதாவது தான் முதலமைச்சராக நியமிக்கும் ஒருவருக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறது என்பது குறித்து ஆளுநருக்கு முழுமையான திருப்தி இருக்க வேண்டும். அப்போ ஆளுநருக்கு அதுல திருப்தி இருக்கிறதா இல்லையா? அப்ப ஆளுநர் இந்த கேஸ்ல என்ன நினைக்கிறாருன்னா, ஆளுநர் அதற்கான ஆளுநருக்கு திருப்தி ஏற்படவில்லை. ஏன் ஆளுநருக்கு திருப்தி ஏற்படவில்லை என்றால், எல்லாருமே சொன்ன மாதிரி முதல்ல தாவேகா சார்பில் அவர்கள் சென்று கொடுத்த கடிதம் ஆனது தனிப்பெரும் கட்சியாக, அதாவது கூடுதல் இடங்களை பெற்றுள்ள தனிப்பெரும் கட்சியாக சென்று ஆட்சி அமைக்கும் உரிமையை கோராமல் ஒரு கூட்டணி ஆட்சி என்கின்ற வகையில் எங்களிடம் 108 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். 108 காங்கிரசினுடைய ஆதரவு 5 இருக்கிறது, 113 இருக்கிறது என்று போய் கேட்கும் பொழுதுதான் ஆளுநர் 118க்கு 5 குறையுதே எங்கேன்னு கேட்கிறார். இது ஒரு விஷயம். அதனால இவர் இப்ப இருக்கக்கூடிய பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் கோவா மாநிலத்தில் சபாநாயகராக இருந்தவர். இந்தியாவிலே மிகவும் சிக்கலான ஒரு ஆட்சி முறை கோவால தான். மிகவும் அதிகப்படியான ஆட்சி கவிழ்க்கப்பட்டு நீக்கப்பட்டதில் கோவால தான். அதனால சட்டசபை சபாநாயகராக அவங்க இருந்தவருக்கு ஆட்சியினுடைய ஒரு அரசியல் அமைப்பு எப்படி இருக்கிறது, நாளைக்கு கேள்வி எழுந்தால் எப்படி சமாளிப்பது என்பதெல்லாம் தெரியும். அதனால இதுல என்னன்னா, ஆளுநர் சரியாக நடந்திருக்கிறார் என்று சிறிது நேரத்திற்கு முன்னால் இந்தியாவினுடைய அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அவர் சொல்றார். என்னிடம் கேட்ட, இப்போ தனிப்பட்ட சொல்றாங்க, இப்போ மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி கேட்டாங்க, அபிஷேக் மனு சிங்வியை கேட்டாங்க, கபில் சிபலை கேட்டாங்க. இவர்களை எப்படியான நிலைப்பாடுகள் எடுப்பார்கள் என்பது சட்டத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலோ அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலோ என்ன எடுக்கிறாங்க? அதனால ஆளுநர் செய்தது முற்றிலும் சரி. தனிப்பெரும் கட்சியான அந்த 108 பிரச்சனை இல்ல, நீங்க கூட்டணிங்கிறப்ப 118 கேட்டோம், சரிதான் அப்படிங்கிற. அதுக்குதான் முன்னாலே உதாரணம் இருக்கு. 96 கலைஞர் அவர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது எங்களுக்கு தனி பெரும்பான்மை இருக்கிறது, எங்களுக்கு அவர்கள் வெளியிலிருந்து காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆதரிக்கிறாங்க கடிதம் கொடுத்த பிறகுதான் அப்பொழுது
இங்கே ஆசை அடுத்த ஒரு கேள்வி வருது. இப்போ ஒரு கடிதத்தை முதல்ல கொண்டு கொடுத்துட்டாங்கல்ல, எங்களுக்கு 113ங்கிறத கொடுத்துட்டாங்கல்ல, மறுபடியும் இன்னொரு கடிதம் கொடுத்து உரிமையை கோரலாமா, இல்லை முதல் தடவை கொடுத்தது மட்டும்தானே ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக? இல்லை, எனக்கு புரிந்த அளவிற்கு நான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் தங்களுக்கான ஆதரவு இருப்பதாக கூடுதல் கடிதங்கள் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் என்னுடைய புரிதல். ஆனால் சட்ட ரீதியாக அது என்ன நிலைப்பாடுங்கிறது சட்டம் எனக்கு தெரியாததுனால அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. கோவிந்தராஜன், அதாவது கடிதம் கொடுக்கலாம் எப்படின்னா ஆதரவு கடிதத்தை கொடுக்கணும். இப்போ 113 நம்பர்ஸை காமிக்கணும். முதல்ல 118 நம்பர்ஸை காட்டணும். இது இவங்க தாவேகா செய்த தவறு என்னன்னா, ஆரம்பமே நாங்கள் 108 + 5 113 கூட்டணியோட சேர்ந்து இருக்குன்னு அந்த கடிதத்தை, அந்த உரிமை கோரும் கடிதத்தை செய்த மிகப்பெரிய தவறு. இன்னொன்று சில விஷயங்கள்லாம் அந்த ஆளுநரை பார்க்கக்கூடிய புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது, ஒரு மரபுன்ட்டு. இப்போ இந்த டிவியில் பார்க்குறப்ப இப்போ பார்த்தேன் நான் அவர் விஜய் போகிறார், வணக்கம் ஃபஸ்ட்டு வைக்கிறது விஜய் தான் வைக்கணும் வணக்கம். இங்க பாத்தீங்கன்னா ஆளுநர் வணக்கம் வைக்கிறதுக்கு அப்புறம் தான் விஜய் வைக்கிறார். ஆளுநருக்கு கவனிக்காம கூட இருந்திருக்கலாம், கவனிக்காம கூட இருந்திருக்கலாம். இல்லைங்க, இது மரபுங்க. ஒரு அரசியல்வாதிக்கு இதெல்லாம் தெரியுனாங்க. ரெண்டாவது ஒரு பொக்கையோ ஒரு சால்வையோ முதல்ல போடணுங்க, எதுவுமே போடல. இங்க மாறாக ஆளுநர் தான் போட்டு இது பண்றாரு. இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாத இருக்கக்கூடியவர் எப்படி 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்துவார்? சரி, அது மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. 5 ஆண்டுகள் எப்படி நடத்த போறாங்க? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இப்ப ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து விட்டு இவர்களால் சட்டசபையில் நிரூபிக்க முடியாமல் ஆட்சிக்கு விழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் ஆளுநருடைய நடவடிக்கையும் அவர் எடுத்த முடிவு சட்ட ரீதியாக கேள்விக்குள்ளாக்கப்படும். ஆனா டிஃபால்ட்டா அதான் சார் செய்யணும். இல்ல அதுதான் சொன்னேன், ரூலுங்கிறது ஒண்ணு, கன்வென்ஷன் ஒண்ணு இருக்கு. ஆளுநர்கள் என்ன பார்க்கறாங்க, இதற்கு முன்னால் ஆளுநர்கள் எடுத்த முடிவுகள் தவறு என்று உச்சநீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டு ஆட்சிகள் கவிழ்ந்த வரலாறு இருக்கு. 2018 தேவேந்திர பட்னவிஸ் அஜித் பவார் கவர்மெண்ட், 2019 கர்நாடகால எடியூரப்பா கவர்மெண்ட், ரெண்டுமே பிஜேபி கவர்மெண்ட். அந்த முன்னுதாரணங்களை வைத்துக்கொண்டு ஏன் ஆளுநர் சொல்ற ஒரே கேள்வி என்ன, எந்த வகையில் நான் பதவி பிரமாணம் செய்து வைத்ததுக்கு தயக்கம் இல்லை, நம்பர்ஸ் நீங்க காட்டுங்க, நாளைக்கே பதவி. அப்ப நம்பர்ஸ் காட்டுறதுல என்ன பிரச்சனை? ஒண்ணு உங்களால காட்ட முடியல, நம்பர்ஸ் இல்ல. சரி, தொடர்ந்து பேசலாம் சார். தாவேகா ஆட்சி அமைக்க என்ன சிக்கல், ஏன் சிக்கல் என்று நம்ம தினத்திற்குள்ள பேசிட்டு ஒரு பரமேஸ்வரன், நீங்க ஏற்கனவே குறுக்கிட்டீங்க, நான் இந்த கேள்வியும் சேர்த்து முன் வச்சிடறேன், சேர்த்து கூட பதில் சொல்லிருங்க. திராவிட என்று ஒரு பெயர் இல்லாத கட்சி தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்குது. இப்போ திராவிட இயக்கங்களுக்கு ஆட்சி அதிகாரம் போயிருமோ, இருதுருவ அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி இருக்குது, அரசியல் களம் தமிழ்நாட்டுடைய சூழல் மாறுது அப்படிங்கிறதுக்காக இரு துருவங்களாக இருந்த அதிமுக திமுக ஒன்று சேர வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்துக்கு உள்ளாக இருக்காங்களா இன்னைக்கு? இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சித்தாந்த ரீதியாக அந்த 75 ஆண்டுகளாக அந்த திராவிட கட்சிகள் அவர்கள் கொள்கைகள் சித்தாந்தங்கள் ஆட்சி பாரம்பரியங்கள்லாம் இருக்கும் பொழுது இப்போ இதே தாவேகா இன்னும் வருகின்ற காலத்தில் மிக பெரும்பான்மையாக வளர்ந்து அடுத்து வரக்கூடியதில் ஒரு பிரதான கட்சியாக வந்து இந்த 2 திராவிட கட்சிகளுடைய இருப்பே கேள்விக்குறி ஆகிவிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் எழுந்து விடக்கூடாது என்கின்ற அச்சம் எல்லார்ட்டையுமே இருக்கலாம். இப்போ குறிப்பாக திமுகவில் ரொம்ப மிக நீண்ட அரசியல் பாரம்பரியம் கொண்ட கட்சி, அவங்களுக்கு அவங்கள மாதிரி எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை தொண்டர்கள் படையோ வேற எந்த கட்சிக்கு இந்தியாவில் இருப்பதா நான் பார்க்கல. சின்ன குக்கிராமங்கள் தொடங்கி அவங்களுடைய எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், பூத் ஏஜென்ட், மிக மிக அற்புதமான ஒரு கட்டமைப்பு கொண்ட கட்சி. ஆனால் கால ஓட்டத்தில் காலத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் மக்களுடைய சிந்தனைகள் மாறும்பொழுது அந்த சித்தாந்தங்கள் கோட்பாடுகள் உடைஞ்சு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி, யாருமே சேர்க்க முடியாது, 2 சீட்டு பார்லிமெண்ட்ல இருந்ததுலேருந்து தொடர்ந்து 3வது ஆட்சி காலம் நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த கட்சி வளர்ந்து இன்னைக்கு இந்திய நிலப்பரப்பை பொறுத்தவரை 72-78% நிலப்பரப்பை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த கட்சி வளர்ந்து மக்கள் இந்த சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு வாக்களிக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில் அரசியல் மாற்றங்கள் வரும்பொழுது அந்த கட்சிகளுக்கு தங்களுடைய அடிப்படை கொள்கை சார்ந்த நிலைப்பாடு, கொள்கை சார்ந்த அந்த எண்ண போக்குகள் அடிபட்டு விடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் 2 கட்சிகளுமே திராவிட பாரம்பரியத்தில் ஊறி அதன் வழி வந்த கட்சிகள். சரி, நம்மளுடைய இருப்பு கேள்விக்குறி ஆயிடுமோ என்கின்ற அச்சம் வரும்பொழுது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் வருவதில் தவறு இல்லை. ரெண்டாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, 108 இடங்களில் வென்ற பிறகு ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதான்ற இவ்வளவு பெரிய கேள்வி, வாத பிரதிவாதங்கள் சட்ட ரீதியாக போகும்போது ஏன் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் ஒரு பிரஸ் மீட்டை நடத்தி ஊடகவியலாளர்களை கூப்பிட்டு உங்களுடைய கேள்விகளை இதுதான், இது நாங்க இப்படி சொன்னோம், ஆளுநர் இப்படி சொல்றார், சட்ட ரீதியா இப்படி இருக்கு, மக்களுக்கு எங்களுக்கு இவ்வளவு கோடிக்கணக்கானவர்கள் வாக்களித்து இருக்கின்றார்கள் என்று ஏன் அவர் கேம்பெயினுக்கும் பெரிய அளவுக்கு பெருசா போல அப்படி இல்லங்க. இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் நேரடியாக ஊடகவியலாளர்களை சந்தித்து தன்
கட்சியின் சார்பாகவும் தன்னிலை விளக்கத்தை கொடுத்து அவர்களுடைய கேள்விகளை எதிர்கொண்டு பதில் சொல்றதுங்கிறது வேற. அப்படின்னா ஒரு ஊடக அறிக்கை வெளியிடுவது, அப்ப மக்கள் மத்தியில் என்னன்னா நீங்கள் மக்களை சந்திக்க தயங்குகிறீர்களோ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கான ஒரு இடம் அல்லது சாத்தியம். விஜய் அதை தெளிவுபடுத்திருக்கணும். இப்ப கவர்னர் மாளிகையிலேருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு, அது போல இவர் இன்னும் அதை மறுபடியும் தெளிவுபடுத்திருக்கணும். இது வந்து அந்த கட்சியினுடைய வாழ்வா சாவா என்கிற அவர்கள் எதிர்கால அரசியல் வெற்றிகரமாக போகுமா இல்ல பின்னடைவை ஏற்படும். அமைதியா இருக்கிறாங்கன்னா வேறு ஒரு எதிர்பார்க்கிறாங்களா, வேறு எதுக்கோ திட்டமிடுறாங்களா? உத்திகள் திட்டங்கள் எப்படி வேணா வகுத்துக்காங்க. நடைபெற்றவர்கள் தேர்தலுக்கு முடிந்த பிறகு நேரடியாக ஊடகவியலாளர்களை சந்தித்து ஒரு காமன் பிரஸ் மீட், நான் எங்களுக்கு வாக்களித்தவர்கள் நன்றி சொல்கின்றேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, நாங்கள் இன்னும் ஆதரவு கோரலாம் என்று இருக்கின்றோம், அவர்களுடைய முடிவுக்காக காத்திருக்கிறோம். ஏன் அந்த வந்து நேரடியாக ஊடகங்களை சந்தி தன்னிலை விளக்கம் நாளைக்கு அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதோ ஒன்று வரும்னு எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியல் அடுத்தடுத்து அரங்கேறும் திருப்பங்கள், தாவேக ஆட்சி அமைக்க சிக்கல் தொடர்வது ஏன் என்றுதான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். சிவபரமேஸ்வரன், இன்னொரு விஷயமும் ஒரு திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவுடைய பிரதான கொள்கை அளவில் ஒத்து இருந்தாலும் ஒரு அடிநாதமாக அந்த கட்சிக்கான வாக்கு வங்கி என்பது திமுக எதிர்ப்பு தான். இப்போ அந்த திமுக எதிர்ப்பில் தொடர்ந்து 50 ஆண்டுகளாக பயணித்த அந்த கட்சி ரெண்டும் ஒன்று சேருது அப்படின்னா, இப்போ இன்னைக்கு கிடைக்கிற அதிகாரத்தை விட நாளைக்கு அந்த கட்சி என்பது கரைந்து போய் நீர்த்து போய் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி விடாதா? இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு ஹேஷியமாக தான் இருக்க முடியாது. இருப்பு என்று வந்து விட்டால் எதிரிக்கு எதிரி நண்பன் கதை தான் இது. அப்போ அதான் என்னென்ன தங்களுடைய சித்தாந்தங்களை தக்க வைத்துக் கொள்ளணும். தங்களுடைய இப்போ திமுகவுக்கான அந்த கோர் ஓட்டர்ஸ் யார், திராவிட சித்தாந்தங்களில் ஊறி அந்த சித்தாந்தங்களில் ஒரு தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டவர்களும் நம்பிக்கை வைத்தவர்களோ. அதிமுக என்ன சொல்றாங்க, அவர்களும் திராவிட கொள்கையில் வந்தவர்கள், ஆனால் திமுக எடுக்கின்ற சில நிலைப்பாடுக்கு எதிரானவர்கள். அப்ப 2 பேரும் என்ன பண்றாங்க, ஈவேராவை தலைவரா பார்க்கறாங்க, அண்ணாவை தலைவரா பார்க்கறாங்க. கொள்கை ரீதியாக அப்படிதான் இருக்காங்க. நாளைக்கு ஒரு புதிய ஒரு அந்த சந்தையில் ஒரு புது பொருள் வரும்போது பழைய பொருளுக்கு மரியாதை இல்லாமல் போயிருமோன்னு இதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. அதாவது கொள்கை ரீதியாக நேர் எதிராக முரணாக இருந்தவர்கள் வந்து கூட்டணி. இப்போ கர்நாடகா தான் மிகப்பெரிய எக்ஸாம்பிள். இப்போ தேவகவுடாவும் பிஜேபியும் எப்படி இருந்தாங்க, ஒன்னா வந்தாங்க. காங்கிரஸும் ஜேடிஎஸும் எப்படி வந்துச்சு. பீகார்லேயே இப்போ பார்த்தோமே, இதே நிதிஷ்குமார் இன்னைக்கு வந்து பிஜேபியினுடைய ரொம்ப ஸ்ட்ராங் அலையா இருக்கிறவர் அதுலேருந்து முறிந்து கொண்டு ஆர்ஜேடிக்கு போனது. அதனால அரசியலில் நிரந்தர பகையும் இல்லை, நட்பும் இல்லை. தேவைக்கேற்ற வகையில் தங்களை தாங்களே மாற்றி அமைத்துக் கொள்வது வந்து அவர்களுடைய இருப்பிற்கும் ஆட்சிக்கும் உகந்ததாக இருக்கும். அதனால இதுக்கு வந்து ஒரு செட் ஃபார்முலாவோ செட் பிளானோ கிடையாது. நாளைக்கு இப்ப விஜயை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் 2 திராவிட கட்சிகளும் ஒன்றாக வரலாம். ஆனால் இதே மாதிரி ஒரு ஒற்றுமை பின்னால இருக்குமானா அடுத்த தேர்தலில் ஒரு எதிராக அடுத்து இப்ப கவர்னருக்கு முன்னா இருக்கிற முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு என்ன, தாவேகாவுக்கு என்ன வாய்ப்பு, தமிழ்நாடு அரசியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது? எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆன்சர் தான். 2 கேள்விக்கு ஒரு ஆன்சர் தான். 3 கேள்விக்கு ஒரே ஆன்சர் தான். 34 வாங்கினா ஃபெயில், 35 வாங்கினா பாஸ். நம்பர் இருந்தா நாளை கார்த்தாலே வந்து பதவி பிரமாணம். அதனால தேவையான ஆதரவை பெற்றுக் கொள்வதும் அதை பெற்றுக்கொண்டு ஆளுநரிடம் போய் சமர்ப்பித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவதும் விஜயனுடைய கடமை இல்ல தாவேகாவினுடைய கடமை. அப்படி அவர்கள் கோரும் பட்சத்தில் எண்ணிக்கைகள் ஆளுநருக்கு திருப்தி அளிக்கின்ற பட்சத்தில் ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. அங்க அவர் கடமை தவற முடியாது. அதனால இது என்னன்னா, விஜய் நேரடியாக களத்தில் இறங்கி அவர் யாரிடமிருந்து ஆதரவை எதிர்பார்க்கிறாரோ அவர்களை சந்தித்து ஒரு நாட்டின் நலன் கருதி மாநில நலன் கருதி ஆதரவை கோர வேண்டும். 34 வாங்கி ஃபெயிலா 35 வாங்கி பாஸ் ஆகிறது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆளுநர் முன்னால் இருக்கக்கூடிய கடைசியா ஒரு வாய்ப்பு என்னன்னா, கீப் தி அசெம்பிளி இன் சஸ்பெண்டட் ஸ்டேட் ஆஃப் அனிமேஷன். நீங்க எல்லாம் பேசி பஞ்சாயத்து முடிச்சுட்டு வாங்கப்பா, அது வரைக்கும் நான் கடையை சாத்தி வைக்கிறேன், நான் கேரளாவில் போய் அங்க ஆட்சிக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு வரேன், நீங்க ரெடிங்கும் போது வாங்க, அப்புறம் கடையை திறந்துக்கலாம். நன்றி. அரசியல்ல நாளை இல்ல இன்னைக்கே எதுவும் நடக்கலாங்கிற நிலை தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. நடக்கக்கூடாது இல்ல நடக்காதது எதிர்பாராதது எது வேணுமாலும் நடக்கலாங்கிற நிலையில அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்போடு ஜனத்திற்குள்ள இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.